சிறுநீர் கசிவு அப்படிங்கிறது எப்பயாவது இருக்கு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் எல்லா பெண்களுமே இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப வலிக்குமா? 20 60 வயசு எதுவானாலும் பெண்களுக்கு காஃபி பிரேக் ரொம்ப முக்கியம். தலைவலி பத்தி பேச போறோமா? இல்ல, இது இடுப்பு தள தசையோட தளர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு தொந்தரவு. 20கள்ல இருந்து 70கள் வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு சிறுநீர் கசிவு அப்படிங்கிறது எப்பயாவது இருக்கு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு அடிக்கடி இருக்குங்கிற அளவுக்கு காணப்படுது. இந்த பிரச்சனை பலரால சந்திக்கப்பட்டாலும் வெகு சிலரால மட்டுமே பேசப்படுது. இது நார்மல் தான் போல, எல்லா பெண்களுக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இத பத்தி பெண்கள் தன்னுடைய மருத்துவர்கள் கிட்ட கூட இத பத்தி பேசுறது இல்ல. ஆனா உண்மை என்ன? இடுப்பு தசைனா என்ன? அதுல இருக்கிற தளர்வை சரி பண்ண முடியுமா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம உடம்புல பல தசைகளை பத்தி பேசியிருப்போம். ஈவன் உங்க ஸ்ட்ரெங்தனிங் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கக்கூடிய பிசிக்கலி ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிற பெண்கள் கூட பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லிட்டு கை கால் தசைகளை பத்தி, தோல் தசைகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அதே அளவுக்கு நம்ம உடலுடைய முக்கியமான உறுப்புகளை, நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குடல், நம்ம வயிறு, நம்மளுடைய கர்ப்பப்பை, சிறுநீர் பை, இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு தசை தான் இடுப்பு தள தசை. நம்மளுடைய சிறுநீர், மலம் இதையெல்லாம் வெளியில போகிற அர்ஜ் இருக்கு இல்லையா, அதை அடக்கக்கூடிய ஸ்பிங்டர்ஸும் இந்த இடுப்பு தள தசைகள்ல தான் இருக்கு. இப்ப இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் அப்படிங்கக்கூடிய தசைகள் ஒரே ஒரு தசை கிடையாது. பைசெப்ஸ்னா இப்படி கையில காட்டுறோம் இல்லையா ஒரு மசில்னு, அந்த மாதிரி இல்லை. இது ஒரு லேயர் ஆஃப் மசில்ஸ். 3 அடுக்குகள்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தசைகள் எல்லாமே ஒண்ணு கூடி வேலை செய்யும் போது ஒரு சுருக்கு பை மாதிரி வேலை செய்யும். அந்த சுருக்கு பையில வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் இந்த சிறுநீர் உண்டான கண்ட்ரோல், மோஷன் போறதுக்கான கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நம்ம யூட்டிரைன் சர்விக்கல் கண்ட்ரோல், இது எல்லாமே ஒரே வரிசையில் இருக்கக்கூடிய 3 விதமான கம்பார்ட்மெண்ட்ஸ். இந்த 3மே ஒரே சுருக்கு பையால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்போ ஒரு தள தசை பாதிக்கப்பட்டதுனாலும் ஒரு லேயர் வீக் ஆச்சுனாலுமே நமக்கு சிறுநீரை கண்ட்ரோல் பண்றது, மோஷனை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் வரும். யூட்ரைன் ப்ரொலாப்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கர்ப்பப்பை கீழே இறங்குறது அப்படிங்கிறது ஒரு 40கள்ல 50கள்ல நிறைய லேடிஸ் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இதுக்குமே இடுப்பு தள தசை தான் ப்ராப்ளமா இருக்கும். ஏன் திடீர்னு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிசியோலாஜிக்கலா குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் எல்லா பெண்களுமே தன்னுடைய 20கள்ல தாண்டுறாங்க. அப்போ அந்த சமயத்துல 9 மாசம் ஒரு 10 கிலோ வெயிட் உள்ள ஒரு பைய நம்ம வயிற்றுல சுமக்கிறோம். குழந்தை வெயிட் 3 கிலோ தானே, என்ன 10 கிலோ சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட வெயிட் 3 கிலோ கூட அதை சுத்தி இருக்கிற திரவம் 3-4 கிலோ மற்றும் அதுக்கு சப்போர்ட்டிவா வர மற்ற விஷயங்கள் எல்லாமே சேரும்போது கிட்டத்தட்ட 8-10 கிலோ ஆவரேஜா நம்ம வயிற்றோட எடை கர்ப்பம் சமயத்துல அதிகமாகுது. குறிப்பா 3வது செமஸ்டர், ட்ரைமெஸ்டர், அதாவது 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதத்துல இந்த 3 மாதம் இவ்வளவு எடைய கீழே இறங்காம பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த மசில்ஸ் எவ்வளோ வேலை செய்யணும் இல்லையா? அதே மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு எலாஸ்பைல வெயிட் ரொம்ப நேரம் போட்டு வைக்கும் போது அது ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா? அப்படிதான் நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் பிரசவ காலத்துல ஸ்ட்ரெச் ஆயிடுது. இந்த ஸ்ட்ரெச்சை பிரசவத்துக்கு பின்னாடி டைட்டன் பண்றதுக்கு தான் கீகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டாக்டர்ஸ் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. அந்த பயிற்சிகளை உடனே ஒரு மாசம் மட்டும் பண்ணிட்டு விடுறதுனால 10 மாசம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சோட எஃபெக்ட் மாத்த முடியாது இல்லையா? நிறைய பேர் நம்ம முதல் 6 வாரங்கள் செய்துட்டு அதை விட்டுடுறோம். அதனால கொஞ்சம் டைட் ஆனாலுமே பழைய ஸ்ட்ரெங்த்துக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வர்றதில்லை. அந்த சமயங்கள்ல அது தெரியறதும் இல்லை. 40 வயசை கடக்கும் பொழுது நம்ம எல்லா மசில்ஸுமே கொஞ்சம் தளர தொடங்கும். ஈஸ்ட்ரஜனோட எஃபெக்ட், நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ், மெனோபாஸ் ஆரம்பிக்கிற சமயத்துல இந்த சின்ன வீக்னஸ் கூட அதிகப்படியா தெரிய ஆரம்பிக்கும். எல்லா மசில்ஸும் வீக் ஆகிற மாதிரி புதுசா ஒரு சின்ன வீக்னஸ் சேர்ந்தா போதும் பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷன் சிம்டம்ஸை காமிக்க ஆரம்பிக்கும். தும்மும் போது, இருமும் போது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, கீழே குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கும் பொழுது, இல்ல அவசரமா யூரின் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாம திணற பெண்கள் நிறைய பேர். இதனாலேயே வெளியூர் போக முடியல, ஃபிளைட்ல போக முடியல,
முடியல, டிராவல் பண்றது சிரமமா இருக்கு, கார்ல ரொம்ப தூரம் போக முடியலன்னு வருத்தப்படுற வயதான பெண்கள் பல பேர் இருக்காங்க. அதுக்கு இப்போ தீர்வும் இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்ம கான்சியஸா பண்ணக்கூடிய பயிற்சிகள் ஓரளவுக்கு மேல பண்ண முடியாது. ஆனா மசில் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கறத எலக்ட்ரானிக்கா டிவைஸ் மூலமா பண்ணும் பொழுது நம்ம ஒரு செஷன்லயே 12,000 கான்ட்ராக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம அந்த தசைகளுக்கு கொடுக்க முடியும். 30 நிமிஷம் 12,000 ரெப்பிட்டிஷன் கணக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு யோசிக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி இது 3 தளங்கள்ல இருக்கக்கூடிய பல தசைகளோட சேர்ந்துதான் பெல்விக் ஃப்ளோர்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு தசைகளோட ரெப்பிட்டிஷனும் சேரும் பொழுது இந்த 12,000 ரெப்பிட்டிஷன்ஸ் தாராளமா 30 நிமிஷத்துல கொண்டு வர முடியும். அது கணக்கெடுப்பும் பட்டிருக்கு. இவ்வளோ தடவை ஒரு ரெப்பிட்டிஷன் பண்ணும்பொழுது அந்த தசைகள் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகவும் மட்டும் இல்ல, அந்த ஸ்ட்ரென்த் சஸ்டெயின் ஆகவும் முடியும். டெய்லி பண்ணணுமா, இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப வலிக்குமா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணுமா அப்படிங்கிற கவலையும் இதுக்கு வேண்டாம். அட்வான்ஸ்ட் பெல்விக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலமா, PEMF சொல்லுவோம், பெரிஃபரல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இதை யூஸ் பண்றது மூலமா நம்ம ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணவே வேண்டாம். நம்ம ட்ரெஸ்ஸோடவே ஒரு யூரினரி இன்கான்டினன்ஸ் ஷேர்ல உட்கார்ந்து அந்த ஸ்டிமுலேஷனை கொடுக்கும் போது 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த ரேடியேஷன் உள்ள போய் ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா டீப்பா இருக்கக்கூடிய பெல்விக் ஃப்ளோர் தசைகளுமே இதனால தூண்டப்படும். இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் கம்ஃபர்டபுளா மட்டும் இல்ல, உங்களுக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிடும். ட்ரீட்மெண்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் இருக்கும். நம்ம ஒரு காஃபி பிரேக் போற டைம். அதனாலதான் இதை கேஷுவலா சொல்லும் போது காஃபி பிரேக் ட்ரீட்மெண்ட்னு சொல்றோம். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் டெய்லியும் கூட எடுக்க வேண்டியது இல்லை. வாரத்துல 2 நாள் 6 வாரங்கள் பண்ணும்போது 90% பெண்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது. ஆராய்ச்சிகள் படி இந்த 12 செஷன் ட்ரீட்மெண்ட்ங்கிறது 95% ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது பல முடிவுகள் உறுதிப்படுத்தி இருக்கு. இவ்வளவு தூரம் சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆன கம்ஃபர்டபுளான நான் இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் பொழுது இன்னும் சிரிக்க பயந்துகிட்டு, எக்ஸசைஸ் பண்ண பயந்துகிட்டு, டிராவல் பண்ண பயந்துகிட்டு வீட்டிலேயே இருக்கலாமா? இன்னும் நிறைய விவரம் தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இதை பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.